சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நீ எதிர்பார்த்தவர் இவர்தானே. நாம் சில உறவுகளை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறோம். சில நேரத்தில் அந்த உறவுகள் எங்கே என்று நம்மை தேடி தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது நமக்குள் அவ்வளவு ஆழமாக புதைந்து விட்டார் அவரின் அன்பும் அக்கறையும் நம்மை சுற்றி சுற்றியே வர செய்கின்றது. ஆனால் சில நேரம்தான் அந்த உறவு நமக்கு எதற்காக நாம் தேடி கொண்டிருக்கிறோம் என்ற எண்ணம் தோன்றுகிறது. சில கசப்பான எண்ணங்கள் நம்மை வேதனைப்படுத்துகின்றன. என் அன்பு குழந்தையே, இதற்கு காரணம் புரிதல் ஒன்றுதான். ஒன்றை மட்டும் புரிந்து கொள். அவர்கள் நம் மீது அக்கறையாக இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, நாம் அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று மட்டுமே எண்ணுவோம். நம்மை பிடிக்காதவர்களாக இருந்தால் உடனே உடனே பழி வாங்கும் எண்ணத்தை தொடங்கி விடாதே. எப்படி இருந்தாலும் சரி, அவர்களும் நம்மை போன்றவர்கள்தான், நன்றாக இருக்க வேண்டும் என்று எண்ணு. அப்பொழுதுதான் உன்னுடைய வாழ்க்கை நினைக்க முடியாத அளவிற்கு வளர்ச்சி அடையும். நீ எவரிடமும் பொறாமை குணம் கொள்ளாதே. அவர்கள் நம்மை விட முன்னேற்றி விடுவார்கள் அப்படி என்று எண்ணாதே. இதோ உன்னுடைய வாழ்விலும் வளர்ச்சிக்கான முன்னேற்ற பாதையை தொடங்கிவிட்டது. அதை தொடங்கி வைக்க நான் தயாராகிவிட்டேன். எத்தனை இடர்கள் துன்பங்கள் உன்னை தொடர்ந்து வந்தாலும் அத்தனையும் முறியடிக்க நான் தயாராகிவிட்டேன். உன்னுடைய கண்ணீர், மனவலி எல்லாவற்றையும் நான் அறிவேன். கவலைப்படாதே என் குழந்தையே. உனக்கான நிம்மதி இதோ வந்துவிட்டது. அதை நான் தரப்போகிறேன். உன்னுடைய நம்பிக்கையை மட்டும் விட்டுவிடாதே. அந்த நம்பிக்கைதான் உன்னுடைய நம்பிக்கைக்கு வளர்ச்சிக்கும் வழி காட்டப் போகிறது. உன் நம்பிக்கையே உன்னை வாழ வைக்கப் போகிறது. நீ உடைந்து போன நிலையிலும் உன்னால் அடுத்த அடியை எடுத்து வைக்க முடியாமல் நிச்சயம் உன்னை தொடர்கின்ற அவ்வாறு தோற்கடிக்கின்ற எவராலும் முடியாது. அந்த அடுத்த அடிக்கான அடித்தளத்தை இந்த சாயப்பா தருகிறேன். என் குழந்தைகளின் வளர்ச்சிகளை பார்த்து பலரும் வியக்கப் போகிறார்கள். ஆனால் சில நேரங்களில் நாம் மற்றவர்களுக்கு மட்டுமே தைரியம் சொல்லுவோம். அந்த தைரியம் நமக்கு இருக்காது. மற்றவர்களுக்கு நடக்கும் விஷயம் நமக்கும் நடந்தால் நாம் தைரியத்தை இழந்து விடுவோம். அப்பொழுது இந்த சாயப்பாவை மட்டும் மனதில் வைத்துக்கொள். அதற்கான தைரியத்தை நான் என் குழந்தைகளுக்கு கொடுப்பேன். என் அன்பு குழந்தையே, நீ என்னிடம் எதையும் கெஞ்சி கேட்க அவசியமில்லை. உன்னுடைய வாழ்க்கை சக்கரம் சந்தோஷத்தை நோக்கி பயணிக்கப் போகிறது. ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.